ஐயோ என் பையனை தொலைச்சிட்டு போனோம். ஐயோ சொன்னானே வீட்டு வேலை செய்யற இடத்துல எங்க அப்பாய்க்கு நான் சோறு போடுறேன்னு சொன்னானே. அந்த சோறு வேலை தெரிவிக்கல என் பேரனுக்கு. பெரிய பையனும் அந்த அம்மா எங்க அண்ணன் பையனும் ஒரு பையன், 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டான். பெரிய பையன், சின்ன பையனை காணோம். வீட்டுக்காரமா வேற ஐத்துல வச்சிருக்காங்க எங்க அண்ணிய வேற. நான் என்னதான் பண்றேன்னு தெரியல. என் பையனுக்கு கண்ணு பூரா காயமா இருக்குது. ஆளே இதாயிட்டான். போய் உள்ள போய் பார்க்காம ஐயோ என் பையனே, ஐயோ என் பையனே தொலைச்சிட்டு போனோம். ஐயோ சொன்னானே வீட்டு வேலை செய்யற இடத்துல எங்க அப்பாய்க்கு நான் சோறு போடுறேன்னு சொன்னானே. அந்த சோறு வேலை தெரிவிக்கல என் பேரனுக்கு. அந்த அண்ணன் கடை கேட்டாரே பாப்பாவும் சொன்னாரு. ஐயோ இப்ப யாரா வருவா சொல்றா, இங்க வந்து யாரா என்னடா பண்ணுவான் கேக்குறேன். ஒரு வரலாற்றுல ஒரு கருப்பு நாள்னு சொல்ல மாதிரி ஒரு சம்பவம், மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுல பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்தினருக்கும் இறந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து இப்போ காலையில் 10 மணிலிருந்தே ஒரு நடிகர் ஒரு அரசியலுக்கு வந்துட்டார். அவர் 10 மணிலிருந்தே மக்கள் சாறை சாறையாக வந்து அந்த பகுதிக்கு வந்து திரள ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல்லில் வந்து அவரை பின்தொடர்ந்து வந்த கும்பலும் பார்த்தீங்கன்னா பெருங்கொண்ட கும்பல் வந்து பின்தொடர்ந்து வந்துச்சு. ஒரு குறுகிய பகுதியில் எல்லாரும் ஒன்று சேரும் பொழுது பெரிய ஒரு விபத்து வந்து ஏற்பட்டுச்சு. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான நபர்கள் பெருங்கொண்ட பகுதியை நம்ம வந்து நல்லது. அது இல்லாமல் எவ்வளோ சேருவாங்கன்னு தெரியல, கும்பல் எவ்வளோ சேருவாங்கங்கிறது தெரியல. அது தெரிஞ்சாதானே காவல்துறை எத்தனையோ நபர்களை வந்து கண்கூட நம்ம பார்த்தோம். என்னையே கூட வந்து பாதையை மாற்றி அனுப்பிச்சு விட்டாங்க, நீ இந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய பேர்கிட்ட வந்து பண்ணியுமே கூட இந்த சம்பவம் மக்களுக்கு நம்ம வந்து துணையா நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவரால் நான் தீ குளிச்சிருக்கேன், அமைச்சரால் நான் தீ குளிச்சிருக்கேன். சரியா? என்ன கண்டுக்கல, மக்களை ஆட்டி படைக்கிறாங்க. என்னத்த செஞ்சிருக்காங்க? இந்த விஜய் வந்து எல்லாத்தையும் பேரை கெடுக்கிறாங்க. விஜய் வந்துட்டா ஒரு கோமன் தலைவை இடம் கொடுத்து அந்த விஜய் அந்த பேரை கெடுத்துட்டாங்க. அவன் உட்காந்துக்குவான்னா, அவன் ஆம்பளை இன்னைக்கு வந்து 5000 பேர்த்த 5 லட்சம் பேர்த்த உட்கார வச்சான். ஒரு கொடியை பிடிங்கி போட்டாங்க, ஒரு கட்டவுட்டை பிடிங்கி போட்டாங்க. ஒரு மனசாட்சி இல்ல. கரண்ட் ஆஃப் எதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிருங்க? போன வாரத்துக்கு வாரம் லைட் எரிஞ்சது, மழை பெஞ்சது, அப்பெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகல. இப்போ கரண்ட் ஆஃப், இது கொடிக்கம்பத்தை பிடிங்கி போடுறது, கட்டவுட்டை பிடிங்கி போடுறது. விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணான்? விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணான்? பேரை கெடுக்கிறீங்க, எதுக்கு அவரை பேரை கெடுத்து இப்படி வந்து குடிச்சவர் பண்றீங்க? அவரும் ஒரு மனுஷன் தானே, அவரும் அரசியல் குறைந்து தானே. நீங்களே வந்து ஆட்சி ஆளணுமா? நீங்கள் 2 கட்சிக்காரனும் ஆட்சி ஆளணுமா? ஏன்னா எதை இருந்தாலும் கொண்டானே உனக்கு 2 கட்சிக்காரனுக்கு தான் எனக்கு பொறுப்பு. சரியா? அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கோசரம் போனேன். டெல்லி பம்பாய் என் திருநங்கே கேட்டாங்க, ஏன்டி தீ குளிச்சேன்னு. செந்தில் பாலாஜிக்கோசரம் தீ குளித்தேன். நான் அப்போ இருந்தேன். என் குடும்பத்தில் 1000 பேர் எங்கள் வீட்டில் 1000 ஓட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த துரோகம் பண்ணக்கூடாது. நம்மளே ஆளணும், நம்மளே நிலச்சிருக்கணும். நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும், ஏமாற்றக்கூடாது, நாட்டை ஏமாற்றக்கூடாது, மனுஷரை ஏமாற்றக்கூடாது, நல்லதை செய்யணும். எதுக்கு விஜய் வந்து அப்படி இது பண்றீங்க? எதுக்கு விஜய் பேரை கெடுக்கிறீங்க? அவன் என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க? அவன் நல்ல செய்யணும் வந்தான். அதுக்குன்னு ஏன் ஒரு ஏக்கரை கொடுக்க கூடாதா? ஏன் இடம் நான் வாங்கி போட்ட இடம்னு வந்து சந்தோஷமா கொண்டாடுனீங்கல்ல, அத்தனை இது கொட்டு மேலே வச்சிங்கல்ல, கொட்டு மேலே வைக்கக்கூடாது, ஆடக்கூடாது, பாடக்கூடாது, அந்த ரவுண்டாக நான் அவ்வளோ குறி கட்டக்கூடாது, அந்த கட் அவுட் வைக்கணும். என்ன பாவம்? என்ன நீங்கள் ஆட்சி ஆளணும்? நீங்கள் என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க? என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டீங்க? என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு 10 பேர் பிள்ளை பார்த்தாங்க, என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? திருநங்கை என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? இப்போ நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்கள்? இப்போ வந்து விஜய் வந்து கெட்ட பேர் வாங்கணும், நீங்கள் நல்லவங்க மாதிரி நடிக்கணுமா? சொல்லுங்க. கோடிக்கணக்கான மறக்கட்டும், இந்த ஒரு திருநங்கை நீங்க பதில் சொல்லுங்க. சரிங்களா? விஜய் யாரும் கெட்ட பேர் சொல்லக்கூடாது. அவரை நல்லவரை வல்லவரே அடுத்த ஆட்சி ஆளுவர். சரியா? யாருமே திருநங்கைக்கு வந்து அவர் நல்லா செய்வார். சரியா? எங்க இவரே செஞ்சாரு. யாரு?
இவரை கலைஞரங்க செஞ்சாரு. கலைஞரையாக போகட்டும், எங்கள் ஜெயலலிதா அம்மாவோட போகட்டும். ஆனால் இவங்க வந்து நல்லது செய்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து விஜய் வந்து வரட்டும், நல்லது செய்யட்டும், நல்ல பேரை பார்க்கணும். பாதுகாப்பு வந்திருக்கோம் சரியா, போங்க காலையில வாங்க பாருங்க. நீங்க அவருக்கு காட்டுறது எல்லா மக்களும் பார்த்துருக்குறாங்க. கரூர்ல என்ன நடந்தது? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் கவர்மெண்ட். தளபதி என்ன பண்ணுவாரு? தளபதி மக்களுக்காக தான் இறங்கியிருக்காரு. இந்த பாதுகாப்பு அங்க கொடுத்துருக்கணும், இங்க கொடுக்குறீங்க பாதுகாப்பு. தளபதி மக்களுக்காக தான் இறங்கியிருக்காரு. அவ்வளவு கோடி ரூபாய் சொத்தை விட்டு வந்திருக்காரு. மக்களுக்காக இறங்க வந்திருக்காரு வேலை செய்யறதுக்கு. நாங்க வந்து இங்க வரோம்னா ரைட் வந்து யார் இருக்கணும், அவருக்கு ஆதரவு தான் நாங்களும் வந்து இருக்கணும் சொல்லி காட்டுறோம்ல. எங்களுக்கு குடும்பம் அங்க பாதுகாப்பு கொடுத்துருங்க மக்களுக்கு. எங்க மக்களுக்கு கொடுத்துருங்கல்ல. எங்க மக்கள் அது தளபதி. எங்க மக்கள்ன்ற தளபதி எங்க மக்கள் அது. அநியாயமா அரசியல் பண்ணுறதுல, மக்களுக்குள்ள அரசியல் பண்ணுறதுல, அப்பாவி மக்கள் செத்துக்கிறாங்களே, அப்பாவி மக்கள் இறந்துருக்காங்களே, அது யார் பாதுகாப்பு கொடுப்பா? தளபதி மேல வரக்கூடாதுல எந்த பள்ளியும். எல்லாம் பார்த்துதான் இருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாவே பார்த்துதான் இருக்காங்க. இது உண்மையா பொய்யான்ட்டு.